ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அவரைக்காய் சாதமும் வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு பக்கோடா எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வெங்காய பக்கோடா சாப்பிட்ருப்போம், ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முதல்ல நம்ம பக்கோடா செஞ்சுருவோம். அதுக்கு நான் எல்லா காய்கறிகளையும் வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை எடுத்துக்கோங்க. எல்லாமே அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெங்காயம், கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன், கோஸ் எடுத்திருக்கேன். அதே நேரத்தில் உருளைக்கிழங்கு நல்லா சீவிட்டு உப்பு தண்ணியில் போட்டு கொஞ்சம் 10-15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அல்லட்டி நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கறி மிளகாய்த்தூள், அப்படி இல்லைனா பாவுபஜி மசாலா சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 10 வெள்ளை பூண்டை நல்லா தோலோடு இடித்து போட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும். அதோட கை நிறைய பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் பொடியாக ஆஞ்சி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலையும் புதினாவும் இல்லாதனால சேர்க்கல, கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வெங்காயத்தில் இருக்க தண்ணியே நமக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் அடுப்பில் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. பிசைஞ்சு வச்சுருக்க பக்கோடா மாவுலேருந்து சின்ன துண்டை எடுத்து எண்ணெயில் போட்டிங்கன்னா போட்ட விட மேலே வரணும். அப்போ தான் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. வழக்கமாக நம்ம செய்கிற வெங்காய பக்கோடா விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பக்கோடா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா காய்கறிகளும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. 1 நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி நல்லா திருப்பிக்கோங்க. பக்கோடாவை கிள்ளி போட்ட உடனே கரண்டியை வச்சு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு பக்கோடா நல்லா உடஞ்சி வந்துடும். உங்களுக்கு பக்கோடா ஷேப்புக்கு வராது. அதனால் 1 நிமிஷம் கழித்து நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்ல பொன் நிறமானோன்னு திருப்பி போட்டுக்கோங்க. மறுபக்கமும் இதே மாதிரி நல்ல பொன் நிறமானோன்னு அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஃப்ளேமை மீடியம் டு ஹைலியே வச்சுக்கோங்க. நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். மீதி உள்ள பக்கோடா மாவுலையும் இதே மாதிரி பக்கோடாகளை செஞ்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சிடலாம். அடுத்த பேட்சும் இதே மாதிரி பொரித்து ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பக்கோடா அதாவது வெஜிடபிள்ஸ் பக்கோடா ரொம்ப பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டீ கடையில் வாங்கி சாப்பிட்ற வெங்காய பக்கோடா 2-3 சாப்பிட்டோன்னே நமக்கு எதுக்க ஆரம்பிச்சிரும். ஆனால் இந்த மாதிரி வெங்காய பக்கோடாக்கு பதிலாக காய்கறிகள் சேர்த்து பக்கோடா நீங்கள் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2க்கு பதிலாக 4 சாப்பிடுவாங்க. இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அவரைக்காய் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் பெரிய ஓக்கொன்று அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதில் 2 காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோன்னா 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதோட 10 பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், வெள்ளை பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி நிறம் மாறின உடனே நம்ம அவரைக்காய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் 200 கிராம் அளவுக்கு அவரைக்காய் வாங்கி நல்லா கழுவிட்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அவரைக்காவையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவரைக்காய் வதங்குறதுக்காக 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு கைவிடாமல் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவரைக்காய் நல்லா சுருளை வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 4-5 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் இந்த அளவுக்கு நல்ல சுருளை வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இப்போ பாருங்கள் தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன்னால் நான் 2 தடவை சேர்த்துருக்கேன். இதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கறி மிளகாய் தூள், அப்படி இல்லைன்னா பாவ் பஜ்ஜி மசாலா சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் தக்காளியிலே இந்த மசாலா வந்து நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கினோடனே இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். அவரைக்காய் வந்து நல்லா சுருளை வதங்கி வரட்டும். அந்த அளவுக்கு வெந்தோடனே நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே 3/4 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசியை எடுத்து நல்லா விதையாக, அதாவது நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சரிசி கூட நீங்கள் சேர்க்கலாம், ஆனால் நல்லா உதிரியாக இருக்கணும். சாதத்தை சேர்த்த உடனே கை நிறைய பொடியாக நறுக்கின ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விடும்போது அவரைக்காய் சாதம் வந்து நல்ல மணமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு உப்பு செக் பண்ணிக்கலாம். நான் சாதத்தை வேக வைக்கும்போது உப்பு போட்டு தான் வேக வச்சேன். அதனால் உப்பு வந்து இப்போ எனக்கு சரியாக இருக்கும். எனக்கு உப்பு சரியாக இருக்குது. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக. அவரைக்காவே சாப்பிடாதவங்க கூட இந்த அவரைக்காய் சாதத்தை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் லஞ்ச் காம்போ. நல்ல மணக்க சுவையான அவரைக்காய் சாதமும், வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் வெஜிடபிள் பக்கோடா, அதோட வெங்காய தயிர் பச்சடி. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த சுவையான அவரைக்காய் சாதமும் நல்ல கிறிஸ்பியான வெஜிடபிள் பக்கோடாவையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த பக்கோடா லஞ்ச் பாக்ஸுக்கு மட்டும் இல்லை, ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சாஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.